எப்படியெல்லாம் வேதனை செய்யப்படுவார்கள் அப்படின்னு. அதே போன்று கபருனுடைய நெருக்கடிகளை பற்றியும், மௌத்துக்கு பின்னாடி அடக்கம் செஞ்சுட்டு வந்துருவாங்க, அவங்களுடைய காலடி தடம், காலடி சத்தம் அவருக்கு கேட்கும். யாருக்கு? அடக்கப்பட்டவருக்கு கேட்கும், அந்த ஜனாசாவுக்கு கேட்கும். மக்கள் எல்லாம் கலைஞ்சு போறது அவர் காதுல உழுகும். அப்ப அவர் நல்ல ஒரு ஜனாசாவாக இருந்தால், அல்லாஹ் அந்த ஜனாசாவை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஜனாசாவாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அதனுடைய நிலை வேறு. அதே பாவம் செய்த ஒரு நிலையில அவர் மரணிச்சுட்டு இருந்தார் அப்படின்னு சொன்னா, இவங்க எல்லாம் கிளம்பி போறது அவர் காதுல விழுகும் பொழுது அவர் கதற ஆரம்பிச்சிருவார். என்னை விட்டுட்டு எங்க போறீங்க அப்படின்னு சொல்லி அவர் கதற ஆரம்பிச்சிருவார். அதுக்கு பிறகு அவருக்கு கபருலேயே என்ன செய்யப்படும்? கடுமையான தண்டனைகள், வேதனைகள் கொடுக்கப்படும் என்பதாக நம்ம ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அந்த கபருனுடைய வேதனையும் நரகத்தினுடைய வேதனையை விட்டு பாதுகாப்பை பெற்று தருவது குர்ஆனுக்கு இருக்குது. நீங்க குர்ஆனை அதிகமாக ஓத அந்த